ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீட்டு பணிப்பெண் மெசேஜ் அனுப்புகிறாங்க. போய் கம்ஃபர்ட் சபூன், அப்புறம் சிக்கன், அப்புறம் லெமன் ரோப் இது வாங்கினார் சொல்லி அனுப்பியிருக்காங்க. எது வாங்குறாங்களோ இல்லை, டெய்லியும் சிக்கன் வாங்கிடுறாங்க. நான் மெசேஜ் அனுப்பிடுறேன், ஏடிஎம் கார்டில் காசு இருக்குதா இல்லைன்னு பாரு சொல்லு ஓனர்ட்ட அப்படின்ட்டு. ஏன்னா காசு இல்லாமல் அங்கே திட்டு வாங்குறது என்ன மாரி டிரைவருங்களுக்கு தான் தெரியும். வீட்டு பணிப்பெண் சொல்லுவாங்க இந்த பொருள் வாங்கினோம் அந்த பொருள் வாங்கினோன்னு. ஆனால் அங்கே போய் திட்டு வாங்குற எங்களுக்கு தான் தெரியும் எப்படி திட்டுவாங்கன்னு. ஏதோ நம்ம வீட்டுக்கு பொருள் வாங்குற மாரி அங்கே காசு பே பண்ணுற இடத்துலையும் திட்டு, பின்னாடி வேறு ஆள் நான் ஆனால் காசு பே பண்ணுறேன் நீ வாங்கினு போன்னு சொல்லி திட்டு. என்ன பண்ணுறது, தூங்கி நிற்கிறாங்க போல் தெரியுது. ஏன்னா நான் மெசேஜ் அனுப்பினேன் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வீட்டு பணிப்பெண் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம வாங்கினு போவோம், காசு இருக்குது இல்லைன்னு பார்ப்போம். நம்ம ஊரில் 3 ரூபா கம்ஃபர்ட் வாங்கி துணி ஊற வைக்க முடியாது. ஆனால் இங்கே லிட்டரு கணக்கில் இருக்குது பார்த்துக்கலாம். இது இந்த ஊர் காசுக்கு ஒரு தினார் 710 ஃபில்ஸ், நம்ம ஊர் காசுக்கு 469 ரூபா. சிக்கனு 2 கிலோ 3 தினார் 100 ஃபில்ஸ், நம்ம ஊர் காசுக்கு 850 ரூபா. அப்படியே போய் லெமன் 6 பீஸு, இது இந்த ஊர் காசுக்கு 600 ஃபில்ஸ், நம்ம ஊர் காசுக்கு 164 ரூபா. அதுக்கப்புறம் கட்டி தயிர், இது 2 பாக்ஸு 12 பீஸ் இருக்கும், ஒரு தினார் 80 ஃபில்ஸ், நம்ம ஊர் காசுக்கு 296 ரூபா. டோட்டல் 6 தினார் 1783. பொருள் வாங்கின்னு வந்தோன்னே அந்த மேடம் ஃபோன் பண்ணி எங்கே வந்துனுக்கிறேன்னு கேட்டாங்க. இதுமாரி வழியில் வந்துனுக்கிறேன்னு. சரி வீட்டுக்கு வந்தோன்னா நெக்ஸ்ட் கால் கொடு, நான் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னாங்க. பொருள் வாங்கி வந்து வச்சுட்டு அப்படியே ஸ்கூலுக்கு வந்திருக்கேன். இப்போ ஒரு பையனை மட்டும் இட்டுன்னு போவாங்கன்னு நினைக்கிறேன். சின்ன பையனாக ஒருத்தர் இருக்கிறான், அவனை மட்டும் இட்டுன்னு போவாங்கன்னு நினைக்கிறேன். இதில் வீட்டு பணிப்பெண் வர மெசேஜ் பண்ணியிருக்காங்க, திவானியாக ஃபுல்லும் தண்ணி ஆகிட்டே இருக்குது வந்து பாரு அப்படின்ட்டு. ஏன்னா பசங்க எதனா பைப்பு திறந்து விட்டுச்சா இல்லை இவங்க எதனா தெரியாமல் பைப்பு திறந்து விட்டாங்கன்னு தெரில. வீடு ஃபுல்லாக தண்ணி இருக்குது, ஒரு 2-3 இன்ச் அளவுக்கு தண்ணி இருக்குது அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் போய், எதாருன்னா 7:30 தெரில. ஓனர் பார்த்தா அதுவாறு கத்துவார். பசங்களை இட்டுன்னு போய் வீட்டில் விட்டுட்டு வண்டி ஆஃப் பண்ணவால அப்படியே நேரம் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். எங்கன்னா மாதத்துக்கு 2 முறை இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னென்னு பார்க்குறீங்களா? இதுதான் அந்த இடம், நகை கடைங்க. கரெக்டாக மாதத்துக்கு 2 முறை வந்துடுறாங்க. அப்படி என்ன தான் நகை வாங்குவாங்கன்னு தெரியல. அப்படியே தங்கத்தை பார்த்தாலே கண்ணு பறிக்குது பாருங்க. ஐயோ, கடைசி வரைக்கும் பார்க்க தான் முடியும். அது போய் திவானியில் என்ன தண்ணி வருதுன்னு பார்க்கவே இல்லை. நான் வேறு என்ன தண்ணி அதிகம் வந்துக்குதோ, ஓனர் வேறு கத்துவார். தண்ணி தானே ப்ரோ, அதுக்கு எதுக்கு டென்ஷன் ஆகுறங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்மள மாரி தண்ணி சும்மா வாங்கினா பரவாயில்ல, இவங்க காசு கொடுத்து வாங்குறாங்க. எந்த ஒரு பொருளையும் சும்மா கிடைக்கும் போது அதோட மதிப்பு தெரியாது. நம்ம காசு கொடுத்து இல்லை கஷ்டப்பட்டு வாங்கும் போது தான் அதோட மதிப்பு அருமை புரியும். எப்போ நேரம் கிடைக்குன்னு பார்த்துனே இருப்பார் ஓனர். அதுதான் ஒரு பயம். ஏன்னா இந்தமாரி விஷயம்லாம் பிடிச்சின்னு பேயாட்ட ஆட்டுருவார். ஏன் காலையிலேருந்து ரூமில் வரலையா, க்ளீன் பண்ணலையா, எதிகமாக தண்ணி நிற்குது, காலையிலேருந்தா பார்க்காம இருக்கிற தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கற்றுன்னு கத்திடுவார். மேடை திட்டுன்னு போய் ஃபஸ்ட்டு ரூமில் விட்டோன்னா அந்த திவான் அழிக்கிற தண்ணி தான் என்னன்னு போய் பார்க்கணும். இப்போ தான் ஸ்கூல் டியூட்டியெல்லாம் முடிஞ்சிச்சு. போய் திவானையில் பார்க்கணுன்னா தண்ணி வந்துக்குது அப்படின்னு. வண்டி அந்த அளவுக்கு நான் ஓட்டியிருந்தா வண்டியாக காற்று போயிருக்கேன் மூஞ்சில். வண்டி ஆஃப் பண்ணுறா, வண்டி சூடாகிடுச்சுன்னு. ஏன்னா வண்டி ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு. வண்டி ஹீட் ஆகி சவுண்டெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. நான் அந்த சவுண்டு கொடுக்கும்போது சின்னதாக எடுத்துகிட்டு பார்த்தேன். நான் சைடில் போடுறேன், பார்ப்போம் அது என்னென்னு தண்ணி பார்த்துட்டு சாப்பிட எதனா கொடுத்தாங்களா சாப்பிடுவோம். அடா கடவுளே கடவுளே, ரூமு ஃபுல்லாக இருக்கிற ஹாலுக்கே வந்துட்டு இருக்குது தண்ணி. ஷப்பா, மேலேருந்து வர தண்ணி இதில் திறந்தா இந்த ஃபில்ட்ரு ஆகி அந்த தண்ணி கூலிங் ஆகிற பாக்ஸில் வந்து தண்ணி ரம்பிட்டு ஆட்டோமேட்டிக்காக இதுவாகிடும். அது உள்ளே ஒரு பால் மாரி இருக்கும். ஆனால் இந்த இதுவில் அந்த பால் இல்லை, எங்கள் திவானில் இருக்கிறது. வீட்டு பணிப்பெண் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கேட்டு வால் திறந்து தண்ணி பிடிச்சிட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க மூடாமல். இது உள்ள பால் இருக்கும் அப்படின்ற அந்த இதுவில் அவங்களுக்கு தெரிய காணும். பார்த்தா ரூம்பு ஃபுல்லும் தண்ணி ஆகிட்டுக்குது. அதுக்கப்புறம் வந்து அவங்களே உண்மையை ஒத்துக்கினாங்க, நான் தான் திறந்து விட்டேன், எனக்கு தெரியாது சாரின்னு. வந்து முன்னாடி இருக்கிற லேண்டரில் போய் அயன் பண்ணேன். அப்புறம் முஸ்தாஜில் ஆதியா பாபான்னு கேட்டேன். அப்படின்னா நைட்டேவா இல்லை நாளைக்கா அப்படின்னு கேட்டேன். இல்லை முஸ்தாஜில் திசா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். மணி 9 மணிக்கெலாம் வாங்கிட்டு வந்துடு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொன்னார், வகித் அனரோ மத்தார் அப்படின்னாரு. அப்படின்னா 1 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னாரு. அப்பா போகிறாரா சாமி அப்படின்னு நினச்சிக்கினேன். ஏன்னா அவர் இருக்கிறது பிரச்சனை இல்லை, சும்மா கத்துவார், ரூம் க்ளீனாக வச்சுனாரு,
முன்னாடி எதனா புறா எதனா இது கொஞ்சம் அசிங்கம் பண்ணாலும் உடனே க்ளீன் பண்ணுன்னுவார். அது கொஞ்சம் தலைவலி நம்மளுக்கு. ஒரு நாளைக்கு எத்தனை முறை தான் ஒரு மனுஷன் க்ளீன் பண்ணுவான் சொல்லுங்கள். அதெல்லாம் போகிறாரு. கரெக்டாக 9 மணிக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி துணி வாங்கிட்டு வந்துட்டியா இல்லைன்னு. அதுக்கப்புறம் மேடத்துக்கு ஃபோன் பண்ணி ஏடிஎம் கார்டு கொடுங்கன்னு கேட்டு, ஏன்னா ஏடிஎம் கார்டு அங்கே கோல்டு வாங்க போனோம் இல்லையா, அப்போ வாங்கிக்கினாங்க. அதுக்கப்புறம் ஏடிஎம் கார்டு வாங்கி போய் இன்னும் துணி வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டேன். 1 மணிக்கே போகிறான்னு தெரியல, இல்லை அவங்க ஃப்ரெண்டு கூட ஏன்னா போகிறாரான்னு தெரியல. பார்க்கலாம். 1 மணிக்கு அப்போனா போவோம், இல்லைனா காலையில் 6 மணிக்கு ஸ்கூல் டியூட்டிக்கு எழுந்திரிக்க வேண்டியதான். இப்போ சாப்பாடு சாப்பிட்டு நிம்மதியாக படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். வீடியோலாம் எடிட் பண்ணணும் கொஞ்சம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.